விஜய் அவர்கள் வர்சஸ் திவ்யா சத்யராஜ். சத்யராஜோட மகள். ஓ, அவங்க பேர் என்ன சொன்னீங்க? திவ்யா சத்யராஜ். சரி. விஜய் அவர்கள் மேல ஏன் அவங்க தொடர்ந்து ஏதாவது ஒரு வன்மம் வந்து கக்கற மாதிரியே இருக்கு சார். ஏதாவது ஒரு விஷயம் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆமா சார். ஆமா, இதே பொள்ளாச்சியில வந்து 6 வருஷம் வந்து ஒரு நீதி வந்து டிலே ஆகுது. இதுக்கு என்ன காரணம்? ஆனா இது வந்து வரவேற்கத்தக்கது தான். பட் இந்த 6 வருஷத்துல டிலே ஆகக்கூடாது. 90 நாட்கள் மேக்சிமம் வந்து எடுத்து அதுக்குள்ள அந்த கேஸை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேல இருக்கிற மகளிர் அணி சார்பா வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஒரு அந்த கேஸுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத நான் விளக்கமாக சொல்லிட்டேன். 90 நாளில் கொடுக்கணும்னா விஜய் தான் வந்து சாட்சி சொல்லணும். ஏன்னா சுக்கரன் படத்தில் வந்த கேஸ் நினச்சிக்கிட்டாரா? ஃபைன் சார். இப்போ விஜய் அவர்கள் எது பேசினாலுமே திவ்யா அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து ஏன் விஜய் அவர்களை தாக்குற மாதிரி பேசணும்? என்ன வைரத்தை வைரத்தாளர் அஜித் அவர்கள் வந்து அவர் சினிமாக்காரங்கிறதால தான் நீங்க அவ்வளவு இது பண்றீங்க. ஒரு சினிமாக்காரர் விட்டு பதில் சொல்லுங்க சார். அஜித் அப்புறம் நான் டிஎம்கே ஐடி விங்ல இருக்கேன். நான் நினைச்சா எப்ப வேணாலும் போய் முதல்வரை பார்க்கலாம். நீங்க நினைச்சா உங்க தலைவர் அந்த மாதிரி பார்க்க முடியுமா அப்படின்றதெல்லாம் அது வேற விஷயம். அது இதோட சேர்த்தாது. இதெல்லாம் அவங்க பேசின விஷயம் சார். அவங்க அப்பாவாலேயே பார்க்க முடியல, அது வேற விஷயம். அதனால தான் அஜித் வந்து அந்த மாதிரி படத்தை நடிச்சவர். அவர் நியாயத்துக்கு பேசினாரு. நீ இந்த மாதிரி படத்தை நடிச்ச, நீ அநியாயத்துக்கு பேசுறது. உங்க சினிமா பாணியில பதில் சொல்றது தான் இதுதான். நெறியாளர் நீங்களே யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது ஒரு கேஸை வந்து கொண்டு இது பண்ண முடியுமா? முடியாதுதான் சார். அப்புறம் அடிப்படை ஞானமே இல்லாம ஒரு ஆள் கட்சியை நடத்திக்கிட்டு ஒரு தலைவனுக்கு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க வர அடுத்த அப்படி பிரதம மந்திரி அவர் தான். பிரதம மந்திரி சத்யராஜ் அவர்கள் வந்து ரஜினி அவர்கள் வரும்போதும் அவர் வந்து ரஜினி அவர்களை டைரக்டாவே ஏன் ராகவேந்திர கல்யாண மண்டபத்திலேயே போய் ரஜினி அவர்களை தாக்கி பேசினதும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி அவரோட சேர்ந்து படம் நடிச்சாலுமே ஆனா அவரை வந்து தாக்கி பேசின நிறைய விஷயங்கள் வந்து இங்க பார்க்கப்படுது. ஆனா இப்போ அவருமே வந்து கூலி படத்துல ரஜினியோட நடிக்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் இருக்கு. தொழிலையும் அரசியலையும் சேர்த்தாதீங்கம்மா. சமீபத்தில் ஒரு பெரிய இடத்துக்கு கல்யாணம் நடந்ததுமா, யாரை சொல்றேன்னு தெரியும். புரியுது சார். அந்த நேரத்தில் சிஎம் வந்துட்டாரு. என்ன உள்ளே விடல, பெரிய பிஸ்தா நினச்சிட்டு போனேன். நாய் கூட சேர்ந்துடு. போலீஸ் துரத்துருச்சுன்னா அதனால கூட்டம் சேர்ந்ததுனால வரமாட்டேன்னு சொல்ற ஒரு தலைவர் பூலோகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு உங்க தாவேக்கா தலைவர். கூட்டம் சேர்றான்னு அவன் தலைவன் அழுவான். கூட்டம் சேர்ந்துருச்சான்னு பயந்து நடுங்கிறாரு. கூட்டத்தை பார்க்கறதுக்கு தலைவர் எப்படி தலைவர்? ஜனநாயகம் படத்துல ஒரு சீன் வந்து இப்போ லீக் பண்ணது யாரு? டிஎம்கே ஆளுங்க தான் அப்படின்னு சொல்றாங்களே சார். பயத்தினால வந்து அந்த படத்தை வந்து லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்களே சார். எதனால திமுக பயந்துக்குது? விஜய் அவர்கள் வர்சஸ் வந்து திவ்யா சத்யராஜ் அப்படின்ற மாதிரி இருக்கு. விஜய் அவர்கள் வர்சஸ் திவ்யா சத்யராஜ். சத்யராஜோட மகள். ஓ, அவங்க பேர் என்ன சொன்னீங்க? திவ்யா சத்யராஜ். சரி. என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் மேல ஏன் அவங்க தொடர்ந்து ஏதாவது ஒரு வன்மம் வந்து கக்கற மாதிரியே இருக்கு சார். ஏதாவது ஒரு விஷயம் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆமா சார். ஆமா, இப்போ வந்து அவங்க திவ்யா சத்யராஜ் வந்து ஐடி விங், டிஎம்கேயோட ஐடி விங்ல ஒரு ரெகக்னைஸ்டான ஒரு பர்சனா வந்து இருக்காங்க. அதுக்காக இப்போதான் விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. 1.5 years தான் ஆகுது. அதுக்காக அவரும் வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. அதுக்குள்ள இவ்வளோ வன்மம் கக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்து திவ்யாவுக்கு அகெயின்ஸ்டாவே பேசுறாங்க. இப்போ இந்த விஷயங்கள் வந்து எப்போதுமே ஒரு அறிக்கை விடும்போது எல்லாருமே கலாய்க்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த பாலியல் வன்கொடுமைகள் பாதிக்கப்பட்ட பொள்ளாச்சி கேஸ்ல ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இதே சமுதாயத்துல தான் வந்து 2 பெண்கள் லீடிங்ல இருந்து பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டா இருந்து எல்லா விஷயங்களும் பண்ணாங்க. அதே நாட்டில் இருக்கிற இதே பொள்ளாச்சியில வந்து 6 வருஷம் வந்து ஒரு நீதி வந்து டிலே ஆகுது. இதுக்கு என்ன காரணம்? ஆனா இது வந்து வரவேற்கத்தக்கது தான். பட் இந்த 6 வருஷத்துல டிலே ஆகக்கூடாது. 90 நாட்கள் மேக்சிமம் வந்து எடுத்து அதுக்குள்ள அந்த கேஸை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேல இருக்கிற மகளிர் அணி சார்பா வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதுக்கு வந்து திவ்யா அவர்கள் தொடர்ந்து வந்து இந்த விஜய் அவர்களை பத்தி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இவ்வளவு நேரம் நான் பேசுறது பூரா வீணா? முதல்ல அடியப்படியடா பாரதப்பட்டான்னு அங்கேயே போயிட்டீங்க. ஒரு அந்த கேஸுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத நான் விளக்கமாக சொல்லிட்டேன்.
90 நாளில் கொடுக்கணும்னா விஜய் தான் வந்து சாட்சி சொல்லணும். சார் ஏன்னா சுக்கரன் படத்தில் வந்த கேஸ் நினச்சிக்கிட்டாரா? ஃபைன் சார். இப்போ விஜய் அவர்கள் எது பேசினாலுமே திவ்யா அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து ஏன் விஜய் அவர்களை தாக்குற மாதிரி பேசணும்? வாழ என்ன வைரத்தை வைரத்தாளர் அஜித் அவர்கள் வந்து அவர் சினிமாக்காரருங்கிறதால தான் நீங்க அவ்வளவு இது அதனால ஒரு சினிமாக்காரர் விட்டு பதில் சொல்லுங்க சார். அஜித் அவர்கள் ஃபேன்ஸும் விஜய் அவர்கள் ஃபேன்ஸையும் வந்து நீங்க ஏன் கம்பேர் பண்றீங்க? அஜித் அவர்கள் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கண்ணியமானவங்க, அவங்க வந்து பெண்கள் மேல ரொம்ப மரியாதையோட நடந்துப்பாங்க. ஆனா விஜய் அவர்கள் ஃபேன்ஸ் பாருங்க, கொஞ்சம் கூட மரியாதை இல்ல, உருவகேலி பண்றாங்க, எல்லா இடத்துலயும் வாலண்டியரா வந்து பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி பேசுறது. அப்புறம் நான் டிஎம்கே ஐடி விங்ல இருக்கேன், நான் நினைச்சா எப்ப வேணாலும் போய் முதல்வரை பார்க்கலாம், நீங்க நினைச்சா உங்க தலைவர் அந்த மாதிரி பார்க்க முடியுமா அப்படின்றதெல்லாம் அது வேற விஷயம். அது இதோட சேர்த்தாது. இதெல்லாம் அவங்க பேசின விஷயம் சார். அவங்க அப்பாவாலேயே பார்க்க முடியல, அது வேற விஷயம். இதெல்லாம் அவங்க பேசின விஷயம் சார். இப்போ ஒரு இந்த இதுக்கு வந்து என்ன சினிமாக்காரரை வச்சு நீங்க கேட்டதுனால சினிமா பாண்டியிட்டே பதில் சொல்றேன். சுக்கரன்ற படத்துல வந்து விஜய் நடிச்சார். அதில் வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அவர் சொல்றாரு, மன சம்மதத்தோட இதெல்லாம் எதிர்பாராததும் நடந்துருச்சு, அதனால அவளை ஏற்றுக்கோ அப்படின்றது தான் அதில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். அது பிரகாரம் அவர் போறாரு. இந்த அஜித் படத்தில் வந்து நேர்கொண்ட பார்வை படத்தில் வந்து அந்த பெண்களை வந்து இப்போ விக்டிம் ஆக்குனாங்க. அவங்க தப்பே பண்ணலை, அவங்கள வந்து பாலியல் குற்றவாளிகள், அது ரங்கராஜ் பாண்டே தான் வக்கீல் வருவார் அந்த பெண்களை வந்து குற்றவாளிகள் சொல்லி. அதனால தான் அஜித் வந்து அந்த மாதிரி படத்தை நடித்தவர், அவர் நியாயத்துக்கு பேசுனார். நீ இந்த மாதிரி படத்தில் நடிச்ச, நீ அநியாயத்துக்கு பேசுகிறன்னு உங்கள் சினிமா பாணியில் பதில் சொல்கிறது தான் இது தான் அர்த்தம். அந்த படத்தில் அது மாதிரி காட்டினாங்க. ஆக விஜய் வந்து அதை ஆதரிச்சிருக்காரு, இது வந்து அஜித் வந்து ஆதரிக்கலைங்கிறது வந்து அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. சார் படத்தோட நீங்க ரியாலிட்டி லைஃப் வந்து ஏமா சினிமாக்காரங்கிறதுனால தான் அந்த முக்கியத்துவம் கொடுத்தீங்க. அவங்க 2 பேரும் என்ன பெரிய தலைவர்கள்? விஜய் என்ன பெரிய தலைவராக இருந்தார், இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டாரு, உடனே உளுந்தீங்களே, என்ன காரணம்? சினிமாங்கிற கவர்ச்சியை தவிர வேற என்ன காரணம்? இது ஒரு ட்ரை தானே சார். அவர் ஒரு காரணம் சொல்லுங்க. உடனடியாக யாருக்கும் கொடுக்காத விளம்பரம் ஏன் கொடுத்தீங்க? சினிமாக்காரர். இப்ப இந்த பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு பெரிய விளம்பரம் கொடுக்க? ஒரு சினிமாக்காரர். இப்ப இவரும் அதே தானே சார். டிஎம்கே ஐடி விங் ஏன் சார் இப்ப இவங்களுக்கு போஸ்ட் கொடுத்திருக்காங்க? கொடுக்கிற முக்கியத்துக்கு சினிமா பாணியில தான் பதில் சொல்லணும் சார். டிஎம்கே ஐடி விங் இப்ப திவ்யா சத்யராஜ்க்கு எதுக்கு இந்த போஸ்ட் கொடுத்திருக்கணும் அப்படி நினைச்சா? அவர் வந்து பாஜக கூட இருக்கிறதுனால திமுக கூட இவங்க இருக்காங்க. என்ன தப்பு? தப்பு ரைட்ன்றது பேச வரல சார். அது விஜய் பேசுறது பாஜக பேசுறது, பாஜக இதை வந்து அவர் சொல்றாரு, அந்த பெண்கள் 90 நாள் நான் கண்டுபிடிச்சிருவேன் பாஜக கிட்ட சொல்லணும். 90 நாள் கண்டுபிடிக்கல, 90 நாள்ல கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சார் அவர் ஒரு கோரிக்கையா தான் சார் என்னைக்காவது இருந்து இதை பத்தி அதான் நான் சொல்றேன். சுக்கரன் படம் வாசனம் இல்லை, இது அசல் வாழ்க்கைக்கு வரணும். அசல் வாழ்க்கையே தெரியாம வளர்ந்த பையன் என்ன தெரியும்? 90 நாளில் முடிச்சிடலாமா ஒரு கேஸை? பிக் பாக்கெட் கேஸ் கூட முடியாது. கோர்ட்டுக்கே போனதில்லை, பார்த்ததில்லை, என்னன்னே தெரியாது. பிக் பாக்கெட் சைக்கிளில் டபுள்ஸ் லைட் இல்லாமல் கூட பிடிக்கிற கேஸ் கூட 90 நாள். சார் பாதிக்கப்பட்டவங்களுக்காக நின்று குரல் கொடுக்குறவங்க இப்போ யாரா இருந்தாலும் இந்த கேஸ் சீக்கிரம் முடியாதான்றது நினைக்கிறது. நீங்களே யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது ஒரு கேஸை வந்து கொண்டு இது பண்ண முடியுமா? முடியாதுதான் சார். அப்புறம் அடிப்படை ஞானமே இல்லாமல் ஒரு ஆள் கட்சியை நடத்திக்கிட்டு ஒரு தலைவனுக்கு சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் வேற அடுத்த அப்படி பிரதம மந்திரி அவர் தான் இருக்கீங்க. பிரதம மந்திரி ஏன் இதான் சொல்லுவாங்க, போக வேண்டித்தான், கற்பனைன்னு வந்துருச்சு, ஆண்டவன் ஆயிடுறேன்னு போயிடுது. நீங்கள் தான் சொல்லணும் 90 நாளில் முடியுமா இந்த கேஸ் ஆகுது? பிக் பாக்கெட் கேஸ் கூட முடியாது சார். இப்போ திவ்யா உங்களை வச்சு தொடர்ந்து இந்த மாதிரியான வந்து விஜய் அவர்களை தாக்கிறதுக்கு ஏன் சார் வந்து அப்போ டிஎம்கே பயந்துடுச்சா? ஏன் இதை தொடர்ந்து தாக்கலைனாக்கா அவருக்கு தான் நான் ஆசைங்க. ஒரு கட்சி ஆரம்பித்தார், சீர்திருத்து கூட யார் இருக்கிறான்னாக்கா அப்புறம் என்ன இருக்குது? எதிர்ப்பு இருந்தால் தான் அவர் வளர்றாருன்னு அர்த்தம். அவருக்கு நல்லது தானே. அவர் பேச்ச கூட யாரை முயற்சி பதில் சொல்கிறாங்களே, அது நல்லது தானே. இப்போ காந்தராஜ் பேசுறது யமசேந்திரன், காந்தராஜுக்கு விஜய்க்கு என்ன வித்தியாசம்? அவர் பேசுகிறா எல்லாரும் கேட்பாங்க, அதனால தான் அவருக்கு விஜய்க்கு மரியாதை. யாருமே சேர்ந்தலைன்னா இப்போ எனக்கு வந்து பார்வையாளர்கள் பார்த்து கமெண்ட் அடிக்கிறதால தானே நீங்கள் என்கிட்ட வர்றீங்க. ஒரு கமெண்ட் வரல, ஒருத்தரும் பார்க்கலனாக்கா நீங்கள் எப்படி என்னை வந்து பார்ப்பீங்க? பார்க்குறதுல என்ன ஒரு 5 பேர் சப்போர்ட் பண்ணாக்க ஒரு 500 பேர் எதிர்த்து எழுதுறாங்க, அதனால தானே எனக்கு வர்றீங்க. இப்போ வந்து விஜய்க்கு யாருமே எதிர்த்து அதை பற்றி ஒருத்தருமே பதில் சொல்லாமல் விட்டுருந்தாங்கன்னு வச்சுங்க, பிகம்ஸ் இன்சிக்னிஃபிகண்ட், அடையாளம் தெரியாமல் போயிடுவார். அதனால தான் இந்த எதிர்ப்பு பரவாயில்ல,
சத்யராஜ் பொண்ணு வந்து விஜய்க்கு விளம்பரம் கொடுக்குறாங்க. சார் சத்யராஜ் அவர்கள் வந்து ரஜினி அவர்கள் வரும்போதும் அவர் வந்து ரஜினி அவர்களை டைரக்டாவே ராகவேந்திர கல்யாண மண்டபத்திலேயே போய் ரஜினி அவர்களை தாக்கி பேசினதும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி அவரோட சேர்ந்து படம் நடிச்சாலுமே ஆனா அவரை வந்து தாக்கி பேசின நிறைய விஷயங்கள் வந்து இங்க பார்க்கப்படுது. ஆனா இப்போ அவருமே வந்து கூலி படத்துல ரஜினியோட நடிக்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் இருக்கு. அம்மா தொழிலையும் அரசியலையும் சேர்த்தாதீங்கம்மா, தொழிலையும் அரசியலையும் சேர்த்தாதீங்க. அது வேற இது வேற. இப்போ நான் இங்கே உட்காந்துருக்குறேன், இந்த கல்லூரி ஒருத்தர் என்னுடைய கருத்துக்கள் எல்லாமே அவருடைய இதுக்கு எகெயின்ஸ்டாக தான் போயிட்டுருக்கு. பட் அவர் அது வேற இது வேற. இங்கே நான் வந்து டாக்டராக தான் வந்துட்டு இது எதையும் சேர்த்தாதீங்க. பிராமணர் காஃபி கிளப்பை எதிர்த்தோம், அதுக்காக பிராமணர் காஃபி கிளப்பில் போய் காஃபி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. நம்ம இந்த பேரை போடாதுன்னு தான் எதிர்த்தோம், அந்த ஹோட்டலை எதுக்குல்ல. நீங்கள் சாமியை கும்பிடுங்க, முட்டாளாக இருக்காதுன்னு தான் நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான் சொல்கிறோம். ஃபைன் சார். இப்போ திவ்யா அவர்களை வச்சு தானே சார் இப்போ உதயநிதி அவர்கள் ஆகட்டும் இல்ல திவ்யா வந்து சத்யராஜ் பண்ணா எல்லா மருந்து இருந்தாக்க நீங்க விளம்பரம் கொடுத்துருப்பீங்களா? ஸோ இது விளம்பரத்துக்காக பண்ற ஒரு விஷயம். அந்த பெண்ணு வந்து ஒரு சினிமாக்காரருங்கிறதுனால தானே தேடி பிடிச்சி அதை சொல்றீங்க. அது சினிமாக்காரர் பொண்ணா இருக்கிறதுனால தானே தைரியமா போய் ரஜினி ஆஃபீஸ்லேயே போய் முறைச்சிட்டு வந்தது. ஒரு சரஸ்வதியோ ஒரு லட்சுமியோ போய் பேசிட்டு இருக்க முடியுமா? உள்ள விட்டுருப்பாங்களா? சமீபத்தில் ஒரு பெரிய இடத்துக்குள்ள என்ன நடந்ததுமா, யாரை சொல்றேன்னு தெரியும். புரியுது சார். அந்த நேரத்தில் சிஎம் வந்துட்டாரு, என்ன உள்ளே விடல. பெரிய பிஸ்தா நினச்சிட்டு போனேன், நாய் கூட சேர்ந்துல. ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வர்றாங்க, கவர்னர் வந்து நிற்கிறாரு. அல்ப காந்தராஜ் எவன் மதிப்பான்? கூப்பிட்டாங்கன்னு தெரியாதனமா போயிட்டான். அது பார்த்தா வளர்ப்பவங்க திருமணத்தை எல்லாம் பிச்சை வாங்குற அளவு நடந்தது. அவ்வளோ ஈஸியாக போய் சிஎம் பார்த்துட முடியுமா சார் இவங்க சொல்கிற மாதிரி? டிஎம்கே ஐடி விங்கு வந்து ஒரு 10 இடத்துல ஆஃபீஸ் கொடுத்துருக்காருமா. முகாம் அலுவலகம்னு கொடுத்துருக்காரு, அறிவாலயம் கொடுத்துருக்காரு, கோட்டையில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, கட்சியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, இவ்வளோ இடத்துல இருக்குது. எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஜெயலலிதாவை நீங்கள் போய் பார்த்துட முடியுமா? எம்ஜிஆரை போய் பார்த்துட முடியுமா? அதிலெல்லாம் இருந்தவன் நான், எங்களுக்கு தெரியும். இல்ல அவங்க தானே சொன்னாங்க என்னால நினைச்சா இப்ப போய் பார்க்க முடியும், உங்களால நினைச்சா போய் விஜய் அவர்களை பார்க்க முடியுமா? ரோடுக்குள்ளாரே போக முடியாது, தெரியுமில்ல. ஓஎஸ் கார்டன் உள்ளே போக முடியாது. ரஜினிகாந்த் வந்து இப்போ சோழா ஹோட்டல்கிட்ட வந்து ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டாரு. என்னை பார்க்க வர ப்ரொடியூசர் கூட ரோட்டில் விட மாட்டேங்கிறாங்க, அதே ரோட்டில் இருக்குது. அந்த அளவுக்கு நடந்தது கெடுபிடி. நான் வந்து ஒரு எழுத்து அப்படி ஓஎஸ் கார்டனுங்கிறதே தெரியாமல் எழுத்து அப்படி ஒரு சிலோன்காரர் இருந்தார், இலங்கை தமிழர். அவரை பார்க்குறதுக்கு போனால் அந்த போயஸ் கார்டுன்னு அந்த ஜெயலலிதா வீட்டுக்கு எதிர்த்து அப்படி வீடுங்கிறதே எனக்கு ஞாபகம் இல்லாமல் நான் போயிட்டேன். பிடிச்சிட்டாங்க. யாரை கேட்டு இந்த ரோட்டில் வந்தேன்? ரோட்டில் போக முடியலம்மா. நான் இந்த வீட்டுக்கு போனேன், அப்போ பர்மிஷன் என்ன நீ யாரையும் இதெல்லாம் கேட்குறது? அப்புறம் தான் பார்த்தா ஜெயலலிதா வீடு. ஐயோ சாரி சார் நான் வரேன்னு சொல்லிட்டு திரும்பி ரோட்டில் விடலம்மா எங்களை. அதே மாதிரி ராமாவரம் தோட்டத்துக்குள்ளார போயிட முடியுமா? நீங்கள் போயிட முடியுமா? சரி என்ன சொல்ல வரீங்க? போக முடியாதுன்றது அதான் சொல்ல வரேன். நீங்க கேட்டீங்களா சிஎம் போய் பாத்திர முடியுமான்னு கேட்டீங்களா? இவங்க தானே சொன்னாங்க நான் நினைச்சா சிஎம் போய் பார்க்க முடியும் அப்படின்னு. because you have that recognition, நீங்க போய் பார்க்க முடியும். யார் வேணாலும் போய் பார்க்கலாம். சிஎம் பார்க்கிறதுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. அங்க போய் நின்னீங்கன்னா, அறிவாலயத்தில் போய் நின்னீங்கன்னா வரிசையா அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ போய் பார்க்கலாம், தாராளமாக இப்போ உட்காந்து இருந்தாருன்னா போய் பார்த்துட்டு போய் யாரு என்னான்னு கூட கேட்க மாட்டாங்க. வாங்க உட்காந்துருப்பாங்க, சேர் போட்டு இருப்பாங்க, வரிசையா ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பிரிச்சு விட்டுருக்காங்க. அறிவாலயம் சம்பந்தமான விஷயமா இருந்தாக்க பூச்சி முருகன் ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பார்த்தோம்னா அவர் அது சம்மந்தமான ஆட்கள். அது மாதிரி ஒவ்வொருத்தரை பிரித்து விட்ருக்காங்க. அந்த அவங்க அந்த வெளியிலே சொல்லுவாங்க, நீங்கள் அவர்கிட்ட போங்க, அவர் அங்கேருந்து அனுப்புவார். பிரித்து விட்ருக்காங்க. அப்போயே தெரியும் இவர் அமைச்சார், டிகே சோழங்க அமைச்சாருன்னா கட்சி சம்மந்தமான விஷயம். பூச்சி முருகன் கிட்ட பிறந்து போகிறோன்னாக்கா அறிவாலயம் சம்மந்தமான விஷயம். அவருக்கு பூச்சி முருகன் அமைச்சாருன்னா அவருக்கு உடனே சிஎம்முக்கு தெரிஞ்சு போகும், இதுக்காக வந்திருக்காங்க, டாபிக்கு தெரியும். அந்த அளவுக்கு இப்போ கரெக்டாக போயிட்டுருக்குது. கோட்டைக்கு போனீங்கன்னா தான் மாட்டிக்குவீங்க. சரி, கோட்டைக்கு போனீங்கன்னா தான் நீங்க தான் சொல்றீங்க விஜய் அவர்கள் இப்பதான் சரி விஜய் அவர்கள் 1.25 வருஷம் தான் ஆகுது, அவர் இப்பதான் தலையெடுத்து வைக்கிறாரு. அவரை போய் நீங்க சாதாரண தொண்டரோ இல்ல சாதாரண ரசிகர்களோ போய் பார்க்க முடியுமான்ற ஒரு சவால் எதுக்கு? 75 வருஷம் ஆண்ட திமுக வந்து இட்ஸ் நோ மோர் வந்து அர்த்தம் புரியலையே. 1.25 வருஷம் கூட ஆகாத ஒரு தலைவரை பார்க்க முடியலங்கிறது எவ்வளவு கேவலம். அது புரியலையே.
70 வருஷமா இருக்கிற ஒரு தலைவரை சுலபமா பார்க்க முடியுது. அப்படி பார்த்தா 1.25 ஜனநாயகம் வருஷம் கூட ஆகாத ஒரு ஆளை இன்னைக்கு வந்து கண்ணால பார்க்க முடியலையே. சார் ஜனநாயகம் படம் அப்பாவே பார்க்கறது கஷ்டம்ங்கிறாங்க. சார் ஜனநாயகம் ஒரு நிமிஷம் சார், அவர் வெளில வந்து அவர் மக்கள் அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அவருக்கு சேர்ற கூட்டங்களும் அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் பார்க்க அது பாத்தீங்களா? அந்த ஆமாம்மா, நியூஸ்லாம் இப்போ நீங்க ராகுல் பாக்குறீங்களா? காந்தி பீகாரில் போய் மாணவர்களை சந்திக்க போகிறாரு. நிதிஷ்குமார் விட மாட்டேங்கிறாரு, போலீஸை விட்டு அடித்து துரத்துறாரு. பசங்க சுற்றி நின்றுட்டான். இதை காட்டுறாங்களே டிவியில். போலீஸால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ ராகுல் காந்தியை வந்து மாணவர்கள் ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. தலைவன்னா அதுதுமா, போலீஸ் துரத்துருச்சுன்னா அதனால் கூட்டம் சேர்ந்ததுனால வரமாட்டேன்னு சொல்கிற ஒரு தலைவர் பூலோகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு உங்கள் தாவேக்கா தலைவர் தான். கூட்டம் சேர்றான்னு அவன் தலைவன் அழுவான். கூட்டம் சேர்ந்துருச்சான்னு கூட்டம் சேர்ந்துச்சுன்னா அவர் அழல சார், நீங்க ஆட் பண்ணாதீங்க. பயந்து நடுங்கிறாரு. கூட்டத்தை பார்க்கறதுக்கு தலைவர் எப்படி தலைவர் சார்? ஜனநாயகம் படத்தோட ஒரு சீன்ஸ் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கிற ஒரு சீன்ஸ் வந்து லீக் பண்ணது யாரு? எது? ஜனநாயகம் படத்துல ஒரு சீன் வந்து இப்போ லீக் பண்ணது யாரு? டிஎம்கே ஆளுங்க தான் அப்படின்னு சொல்றாங்களே சார். பயத்தினால வந்து அந்த படத்தை வந்து லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்களே சார். எதுனாலும் திமுக பயந்துக்குது. எனக்கு ஒன்றும் புரியலையே. 10,000 தடவை சொல்லிட்டு அவர் எந்த எலெக்ஷனில் ஜெயிச்சாரு? தாவேக தலைவர் ஒரு கவுன்சிலராக இருக்காரா, ஒரு பஞ்சாயத்து போர்டு மெம்பராக இருக்காரு. அவங்க கட்சியில் என்ன பதவியில் இருக்காங்க? அவங்க கட்சி எங்கே கொடி எங்கேயாவது பறக்குதா? அவங்க கட்சி ஆஃபீஸ் எங்கேயாவது இருக்குதா? தலைமை இதை தவிர இதை ஆவடியில் எந்த இடத்துல அவங்க கட்சி ஆஃபீஸ் இருக்குது? இவ்வளோ தூரம் வந்தீங்களே, எத்தனை இடத்துல கொடி பறக்குது அவங்க கொடி? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தான் சார் அவரோட நிலைப்பாடு என்ன? ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிகாரிகளை வச்சு கொடி நடுவீங்களா? நிலைப்பாடு என்னன்றதுக்கு அப்புறம் தானே சார் தெரியும். கேள்வி அவ்வளோதான். அரசியல்னாக்கா எங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து கட்சி ஆஃபீஸ் இருக்கும். அந்த கட்சி ஆஃபீஸுக்குள்ளார ஒரு நூலகம் ஒன்று வச்சுருப்பாங்க, பேப்பர் படிக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு 10 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கூட போய் பாருங்கள், தேமுதிக ஆஃபீஸ் வழியில் இருக்கும், ஒரு 4 பேர் உள்ள அங்கே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. என்ன வேலை ஏதுன்னு இருக்காது. அட்லீஸ்ட் 4 பேர் வந்து உள்ளே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய தேமுதிக அலுவலகம் வந்து இங்கே தண்ணீர் பந்தல் வச்சுருக்காங்க. அது மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இருக்குது அரசியலுக்கு? இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் இது. உங்கள் அரசியல் எப்படின்னு தெரியாது சார். எங்கள் அரசியல் உங்கள் அரசியல்னு இல்லை. இப்போ வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் மக்கள் எந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கன்றத. தேர்தல் நேர்மையாக நடந்ததுன்னா என்ன ஆகுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். தேர்தல் நேர்மையாக நடக்குமாங்கிறது தான் கேள்வி. சார், நீங்கள் மத்திய அரசில் நடந்தாலும் இதை சொல்கிறீங்க, மாநில அரசில் நடந்தாலும் இதை சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு புரியல சார். தேர்தல் நேர்மையாக நடக்குமாங்கிறது நீங்கள் உத்தரவாதம் கொடுங்க, அப்புறம் பேசுவோம். ராகுல் காந்தி சொன்னார், மகாராஷ்டிரா தேர்தலில் 6 மணில 5லேருந்து 6 மணிக்குள்ளார 6 லட்சம் பேர் 1 மணி நேரத்தில் வாக்களித்தது எப்படின்னு கேட்குறாரு. இன்னைக்கு ஒன்றும் பதில் இல்லை. அதான் தேர்தல் ஆணையம். ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காத ஒரு கட்சி தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சின்னு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு சின்னம் கொடுக்கப்படுகிறது. அதான் தேர்தல் ஆணையம். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார்.